இல்லையா மாமா? டேய் விஷ்ணு எங்கடா? உன் கூடயா இருக்கா? யோ நான் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கேயா. அவன் ரூமில் தான் கிடப்பேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல. சரி சரி, அவன்கிட்ட போய் போன குறா பேசணும். ஓ இன்டர்வியூ போகணுமியா? நீ அவனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலிடா, அவனை உடனே பார்க்கணுன்றாங்க. என்ன மாமா சொல்கிற? சரி நான் விஷ்ணு வேலை கூப்பிட்டு உடனே ஊருக்கு கிளம்பி வரேன். டேய் நாங்கள் இப்போ சென்னையில் தாண்டா இருக்கோம். விஷ்ணுக்கு தெரியாது. அவனை எப்படியா சமாளித்து கூப்பிட்டு வா. மற்றதெல்லாம் நேரில் சொல்கிறேன். சென்னையில் இருக்கீங்களா? யோ சென்னைக்கு எதுக்கே வந்தீங்க சொல்லாம இல்லாம? டேய் அதான் நேரில் சொல்கிறேன்னு சொன்னல. லொக்கேஷன் அனுப்புகிறேன், கூப்பிட்டு வா. அவனுக்கு தான் மாமா ட்ரை பண்ணுறேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சீக்கிரம் வாங்கடா. வந்துடுறேன் மாமா. ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. டேய் எங்க தாண்டா இருக்கீங்க? மாமா இந்த கிளம்பிட்டோம் மாமா. சீக்கிரம் வந்து தொலைங்கடா மாமா. மாமா அங்கதான் மாமா போயிட்டு இருக்கேன். முடியாதுப்பா, நீங்களே அழுங்கப்பா. விஷ்ணு ஓயாம உன் மாமனும் விக்கியும் போன் வச்சுக்கிறாங்க. என்னன்னு பாடுறா? டேய் ஏஞ்சிடுறா. அவனுக்கு வேலை போனா. டேய் விஷ்ணு எங்கடா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டானா? அவன் அம்மாவுக்கு நெஞ்சு வலியாண்டா. சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. சதிகாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. என்னங்க பேசிட்டீங்களா? எங்க வரானா அவன்? அவன் போனே எடுக்கலடி. விக்கி கிட்ட சொல்லிட்டேன். பதட்டத்துல உங்க அம்மாக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டேன்டி. எங்க அறிவு இருக்காங்க உங்களுக்கு? ஏய் நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாம் உங்க அப்பா இருக்காரு. அவன்கிட்ட முறைப்படி சொல்லி கூட்டு வந்தாதான் என்ன? அவரை சொல்லாதீங்க.
அம்மாக்கு என்ன காச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க? சென்னைக்கு எப்போ வந்தீங்க? யார் வீடு இது? அம்மாக்கு என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்லன்னு அம்மா சொல்றேன். எங்கக்கா? மாப்பிள்ள நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு மாப்பிள்ள. டேய், அவன் நீ உள்ளதான் இருக்கான். நீங்க வேறங்க. ஏய் தம்பி இருடா. அவருங்க அத்தை பையன் தானுங்க அவரு. ஓ அப்படிங்களா? அம்மா என்னமாச்சு? எனக்கு என்ன? டேய் முதல்ல உனக்கு என்னடாச்சு? பொண்ணு பார்க்க வரப்ப இப்படியாடா வருவ? பொண்ணு பார்க்கவா? ஆமா. என்னங்க இது? உங்க அப்பா தான் சொன்னாரு நீ வந்த பிறகு சொல்லிக்கலான்ட்டு. உங்க மாமங்கிட்ட சொல்லி உன்னை பக்குவமா சொல்லி கூட்டி வர சொன்னாரே. அந்த ஆளு உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதுனால தான் நான் பதறி அடிச்சுட்டு ஓடியாந்தேன். உன்ட்ட இப்படி வேற சொல்லி வச்சிருக்கானா? விடுங்க தம்பி, சிச்சுவேஷன் புரியுது. அம்மா கொண்டுன்னா பதட்டம் இருக்க தானே செய்யும். இன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்லி வர சொல்லியிருந்தா அவன் வந்திருக்க மாட்டான். அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக பசங்க பொண்ணை பார்க்க போகும்போது மேக்கப் இல்லாமல் பார்க்கணும், நைட்டியோட பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. தம்பி நீங்க கம்ஃபர்டபுள் தானே? இல்ல பல்லு விளக்கல. பேஸ்ட் கிடைக்குமா? ஐயோ நல்லா செய்ய காத்திருக்கானோ. கண்ணாடி கட்டியா முதல்ல? கழட்டியா? கழட்ட மாட்ட. நல்லா பண்றியா நீ? யாரு? நானா? பொண்ணு தான் பார்க்க வரும்னு சொல்லியிருந்தா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். இப்படி கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தி ஏன் அட்லீஸ்ட் வாசலையா சொல்லியிருந்தா நான் இவங்கிட்டயாவது ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்துருப்பல்ல. ஜாட்டி போடலடா. சரி விடு மாப்பிள்ள. மாப்பிள்ளை நீதான். மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்னதான் சொல்லலாம்ல. டேய் உங்க அப்பன் டார்ச்சர் தான் உனக்கு தெரியும்லடா. உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டதுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டுறேன்னு எனக்கு மொட்டையை போட்டு விட்டுறானுங்க. இன்னைக்கு வேண்டுதல் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு மொட்டையை போடுறதுதான். யோ மாமா, இதோட 133வது மொட்டை. டேய் முடியே வளர விட மாட்டாங்கடா. மொட்டை அடிச்சுட்டே இருக்கானுங்கடா. சரி விடியா மாமா. அந்த பொண்ணு லட்சணமாக இருந்து எனக்கு பிடிச்சாலும் என்ன இந்த கோலத்தில் பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணு வேணாம் தான் சொல்ல போகுது. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புவோம். மண்டையாவது தப்பிக்கும். டேய் மன்மதலியில கமல் மாதிரி இருந்தான்டா. ஆளவன் தான் கமல் மாதிரி ஆக்கிட்டீங்கடா. இந்த பாரு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என்ன குணா கமல் ஆக்கிட்டீங்கடா. யோ நீ ஆல்ரெடி குணா கமல் தாயா. டேய் ஆல்ரெடி மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற ரேஞ்சில் இருக்கானுங்க. எப்படியும் இந்த பொண்ணை கட்டி வைக்க தான் போறானுங்க. பாப்போம் பாப்போம் வாயா. டேய் உகந்தோட சுப்பா. யோ வெள்ளை வெட்டி, இன்னைக்கு இருக்கியா உனக்கு? டேய் பட யோ போடா. மாப்பிள்ள வந்துட்டாரு. ஹாய் பியூட்டி. என்னப்பா இது? சும்மா விளையாட்டுக்கு. டேய் கொஞ்சம் கொடுக்குமா போடுறோம். என்னடி இந்த அப்பா பண்றா? என்னது? அப்பா என்ன முறைக்கிறான்டா. ஒழுங்காடுறா. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லியா மாமா? பார்த்துட்டு போலாம். என்னடா இது? எல்லாரும் இருக்காங்க. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா, பார்த்துட்டு கிளம்புறோம். சாரி, ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. முன்னமே கேட்டிருந்தீங்கன்னா பொண்ணை காட்டியிருப்போம். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. ஐயோ அடுத்த நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமே. நம்மள அப்படி சொன்னாரு நமக்கு நல்லது.
ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகை வண்டி உயிரை கொல்லும். ஒரு இடத்துக்கு வந்து எப்படி உறிஞ்சு குடிக்கிறான் பாரு. இருங்க சார், இப்போ தானே எந்திரிச்சிங்க, பொண்ணு வந்து கொடுக்கும். ம் சரி. மா ஆ? வந்துருச்சா? என்ன இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி. எங்க பொண்ணை வர சொல்லிடலாமா? ம். குடி. அங்க பாருங்க. அங்கிள், இந்த போட்டோல இருக்க பாப்பா யாரு? செம்ம கியூட்டா இருக்காங்க. உங்க பேத்தியா? பேத்தியா? என் பொண்ணுப்பா. பொண்ணா? ஃபர்ஸ்ட் பர்த்டே 2003 போட்டிருக்கு. ஆமா, அனுவுக்கு 21 வயசு தான் ஆகுது. 21 வயசா? மாப்பிள, சின்ன பிள்ளைய உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாயடா. நிறுத்துங்க. என்னதாண்டா உன் பிரச்சனை? வயசுதான் மாமா. அந்த பொண்ணை பார்க்க வந்ததே தப்புன்னு தோணுது. யோ, என்னென்ன போக்சோல உள்ளத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கியா? ஏய், நான் எங்கடா கூப்பிட்டு வந்தேன்? ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? எங்க அக்கா உன்ட்டு எதுவுமே சொல்லாம கூட்டு வந்திருப்பா. டேய், அந்த பொண்ணுக்கு 21 வயசு முடிஞ்சிச்சுடா. காலேஜ்லாம் கூட முடிச்சிட்டா. டேய், அந்த புள்ள என்னோட 10 வயசு சின்ன புள்ளடா. அதை கல்யாணம் பண்றதுலாம் சரிப்பட்டு வர்றது தானே. நம்ம எங்கெல்லாம் வந்திருக்க கூடாது தானே? ஆமா மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு லவ் பண்ணி வீட்டுல மாட்டி இருக்கும். அதை மறைச்சு உன்ன மாதிரி ஒரு இளிச்சவன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. டேய், நம்ம குடும்பத்துலயும் அதெல்லாம் பெருசா ஒண்ணும் எடுத்துக்கல. பொண்ணு நல்ல இடம் தான்டா வந்தோம். போயா. கல்யாணத்துக்கு அப்புறம் புது பெண், காதலனுடன் ஓட்டம், சைடுல போட்டோ, இதெல்லாம் சொல்லும் போது நம்ம ரூம்க்கு எவ்வளவு கெத்தா இருக்கு. டேய், டேய், அந்த பொண்ணோட ஜாதகத்துல இந்த வருஷம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு இருக்கு. அதுக்கு யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுச்சுன்னா நானே கூட்டு போய் சேர்த்து வச்சிருவேன். 90s வேற எப்படி யோசிப்பேன்? அடங்கும். அதனாலதான் அவங்க அம்மா உடனே முடிச்சாகணும்னு சொல்றாங்க. லைஃப் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவனே ஒரு விளங்காதவன், இவங்கிட்ட என்னத்த டிஸ்கஸ் பண்ற? டேய், இந்த பொண்ணு குடும்பத்து செட் ஆகலடா. அந்த பொண்ணுக்கு என்ன மாமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு, வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, மாப்பிளைக்கு சூப்பர் ஜோடி. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? டேய், 10 வயசு வித்தியாசம் அந்த பொண்ணுக்கும் தெரியும், அவங்க குடும்பத்துக்கும் தெரியும்டா. அதான்டா, வயசு தான் எங்களுக்கும் பிரச்சனை. 10 வயசு வித்தியாசம்னா என்னடா? யாரும் சந்தோஷமா வாழ முடியாதா? ஆர்யா, பகத் ஃபாசல் இவங்கெல்லாம் சந்தோஷமா இல்லாமையா இருக்காங்க? அப்பல உனக்கு இந்த வருஷம் விட்டா கல்யாணமே ஆகாதுன்னு தான் நாங்களே பேசி முடிச்சிட்டோம். 27 வயசுல நீ பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ற இடத்துல இருந்த, ஆனா இப்போ நீ தான் ரிஜெக்ட் ஆகிற இடத்துல இருக்க. அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். மாப்பிள, பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? தொட்டடாய்.
ஆ? ம். ஆ. ஆ. அது இல்லை உங்களுக்கு ம் சாரிப்பா பேசிட்டு இருக்கீங்களா? வத்தல் காய வச்சேன், காக்கா தூக்கிட்டு போகாம இருக்க ஆள் போட்டு போலான்னு வந்தேன். ம் ம் டேய் வாடா, காக்கா தூக்கிட்டு போகாம பாத்துக்கணும் சரியா?